Hello students, welcome back to the channel Study Tips by DK. இன்னைக்கு வீடியோல நம்ம 12th quarterly examக்கு physicsல என்னென்ன portions, எதெல்லாம் important questions, அந்த questions எப்படி ஈஸியா படிக்கலாம், எப்படி ஈஸியா பாஸ் பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Physics-அ பொறுத்த வரைக்கும் இந்த quarterly examக்கு நமக்கு lesson 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. Question pattern உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நமக்கு physicsல 1 words மொத்தம் 15 வரும். அதுல 8 1 words book back-ஆ இருக்கும். அடுத்து 2 marks வந்து 6 question கேட்பாங்க. அதுல 5 theory, 1 வந்து compulsory sum. அதே மாதிரி தான் 3 marks-உம் 6 question. அதுல 5 theory question, 1 compulsory sum-ஆ இருக்கும். அடுத்து 5 marks வந்து 5 question கேட்பாங்க. அது either or choice-ஆ இருக்கும். மொத்தம் நமக்கு 70 மார்க்குக்கு. நம்ம முதல்ல படிக்க வேண்டியது book back 1 marks தான். நம்ம எக்ஸாம்ல 15 1 மார்க்ல 8 1 மார்க் புக் பேக்ல இருந்து வந்துரும். ஸோ இந்த 1 மார்க்ஸ் எல்லாம் நம்ம தரவா வச்சுக்கிட்டா 8 மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் கொஸ்டின் நமக்கு எல்லா லெசன்ஸ்லயுமே இருக்கு. இந்த கொஸ்டின்ல நமக்கு எக்ஸாம்ல 2 மார்க்ல ஒரு கொஸ்டின் வந்துரும், 3 மார்க்ல ஒரு கொஸ்டின் வந்துரும். ஸோ டோட்டலி 5 மார்க்ஸ்க்கு இந்த கொஸ்டின் வரும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பத்தி நான் அடுத்த வீடியோ போடுறேன். நீங்க ஒவ்வொரு லெசன்லயும் என்ன கொஸ்டின்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, இதெல்லாம் யூசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த கொஸ்டின் எல்லாம் கண்டிப்பா படிச்சிருங்க. இப்ப லெசன் 1ல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். பேஜ் நம்பர் 73 எடுத்துக்கங்க, ஷார்ட் ஆன்சர்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம். வாட் இஸ் மீன் பை குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் கூலும்ஸ் லா. இந்த கூலும்ஸ் லாவை ஃபுல்லா படிக்க முடியலன்னா நீங்க இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா அதுக்கு 1 மார்க். அதனால எந்த கொஸ்டினுமே கஷ்டமா இருக்குன்னு விட்டுறாதீங்க. அதுல உங்களுக்கு என்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா இருக்கோ, எதெல்லாம் படிக்க முடியுமோ அதை மட்டும் படிச்சு அந்த மார்க்காவது நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் படிச்சா போதுமான, அதாவது ஈஸியான பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணி படிங்க. அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க. The electric field lines never intersect, justify இந்த கொஸ்டின். அடுத்து 8th define electric dipole, expression for magnitude of electric dipole moment. இது ரெண்டும் ஒரே கொஸ்டினா கேட்க மாட்டாங்க, தனித்தனி கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதை நம்ம படிச்சுக்கலாம். அடுத்து 11th 12th கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் an equipotential surface, properties of equipotential surface. இது ரெண்டு கொஸ்டினுமே படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து நம்ம 21st கொஸ்டின் வந்துருவோம். வாட் இஸ் கொரோனா டிஸ்சார்ஜ். இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், படிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இப்ப இந்த 20th கொஸ்டின் பாருங்க. டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ், கிவ் இட்ஸ் யூனிட். இதுல இந்த டிஃபைன் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிற பார்ட் வந்து கொஞ்சம் படிக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதை விட்டுட்டா கூட இந்த கிவ் இட்ஸ் யூனிட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, யூனிட் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஃபாரட், அதை ஈஸியா படிச்சிடலாம். அந்த ஃபாரட்ங்கிற ஒரு வார்த்தைக்கு 1/2 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ 1/2 மார்க் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம வாங்குற ஒவ்வொரு மார்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த கொஸ்டின்ல நீங்க ஃபுல்லா படிக்கலனாலும் அதோட யூனிட்டை மட்டுமாவது எழுதி வைங்க. இப்ப லாங் ஆன்சர்ஸ் பார்ப்போம். இதுல இந்த 4th கொஸ்டின் பாருங்க. calculate the electric field due to dipole on its axial line and equatorial line. நமக்கு வந்து எலக்ட்ரிக் டைபோல்ல 3 கொஸ்டின் இருக்கும். அதாவது இந்த 4வது கொஸ்டின்ல ஆக்சியல் லைனும் ஈக்குவேட்டோரியல் பிளேனும் சேர்ந்து இருக்கு. ஆனா இப்படி கேட்க மாட்டாங்க, தனித்தனியா தான் கேட்பாங்க. ஆக்சியல் லைன் தனியா, ஈக்குவேட்டோரியல் பிளேன் தனியா கேட்பாங்க. அதே மாதிரி இந்த 7th கொஸ்டின் பாருங்க. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். இந்த 3 கொஸ்டினும் கொஞ்சம் சிமிலரான கொஸ்டின். இந்த 4th ரெண்டும், இந்த 7th கொஸ்டினும் கொஞ்சம் சிமிலரான கொஸ்டின். இந்த கொஸ்டின் ஃபுல்லாவே டெரிவேஷனா தான் வரும். எதுக்கு எந்த டெரிவேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஸோ இந்த 3 கொஸ்டினையும் ஃபுல்லா படிக்க முடியாதவங்க ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல படிக்கலாம். அதாவது இந்த 3 கொஸ்டினுக்குமான எக்ஸ்பிளனேஷன், அடுத்து இந்த 3 கொஸ்டினுக்கும் டயக்ராம், இதை மட்டும் நம்ம படிச்சு வச்சுக்கிட்டா இது எக்ஸ்பிளனேஷனுக்கு 1/2 மார்க், டயக்ராம்க்கு 1/2 மார்க். ஸோ 1 மார்க் நம்ம வாங்கிடலாம். அவுட் ஆஃப் 5 1 மார்க் நம்ம கம்பல்சரியா வாங்கிடலாம் எந்த கொஸ்டின் கேட்டாலும். அந்த எக்ஸ்பிளனேஷனுமே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் தனித்தனியா படிக்க வேண்டியதில்லை. 3 கொஸ்டினுக்கும் காமனா ஒரு 4 பாயிண்ட் எக்ஸ்பிளனேஷனா எழுதினா போதுமானது. அது என்னென்ன பாயிண்ட்ஸ்னு இப்ப பார்க்கலாம். AB is an electric dipole. The distance between AB is 2a. O is the midpoint of the dipole. C is a point at a distance r from O. இந்த 4 பாயிண்ட்டுமே இந்த 3 கொஸ்டினுக்குமே பொருந்தும். அது நம்ம ஆக்சியல் லைனு, ஈக்குவேட்டோரியல் பிளேனு அப்படின்லாம் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. இந்த 4 பாயிண்ட்ஸை காமனா இந்த 3 கொஸ்டினுக்கும் எக்ஸ்பிளனேஷனுக்கு எழுதிடலாம். அடுத்து இதுக்கு அடுத்து நம்ம அந்தந்த கொஸ்டினுக்குரிய டயக்ராமை நம்ம போட்டா 5 மார்க்ஸ்ல நமக்கு 1 மார்க் கட்டாயம் வந்துடும். அடுத்து இந்த 20th கொஸ்டின் பாருங்க. derive the expression for resultant capacitance when capacitors are connected in series and parallel.
இது ஒரே கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரீஸ் தனியாக பேரலல் தனியாக தான் கேட்பாங்க. இந்த கொஸ்டினையுமே ஃபுல்லாக படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் செலக்டிவாக படிக்கலாம். டயக்ராம் ஈஸியாக இருக்கும். சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ்க்கு இது வரைஞ்சிடலாம். அதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ரெண்டுக்குமே ஒரு சிமிலராக எக்ஸ்பிளனேஷன் எழுதலாம். அடுத்து இந்த v is equal to v1 plus v2 plus v3 இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு. அதே மாதிரி இந்த பேரலல்ல பாருங்க q is equal to q1 plus q2 plus q3 அந்த ஸ்டெப் எழுதலாம். அதே மாதிரி இந்த ஸ்டெப்புக்கு அரை மார்க்கு q is equal to cv இதை காமனாக ரெண்டு கொஸ்டினுக்குமே எழுதலாம். நடுவில் இந்த டெரிவேஷன் பார்ட் கஷ்டமாக இருக்குன்றவங்க இந்த ரெண்டு ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபைனல் ஆன்சரை எழுதலாம். இதுக்கு அரை மார்க்கு. அடுத்து இந்த லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க வேன் டிகிராஃப் ஜென்ரேட்டர் இதுவுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினுமே பெரிய கொஸ்டின் தான். செலக்டிவாக படிக்கணும்னா இந்த கொஸ்டினில் டயக்ராம் பார்த்துக்கலாம். டயக்ராம்க்கு ஒரு மார்க்கு. கொஞ்சம் வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த டயக்ராமை போட்டுடலாம். அடுத்து பிரின்சிபல் பாருங்கள். பிரின்சிபல் ஆஃப் வேன் டிகிராஃப் ஜென்ரேட்டர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் இது எழுதலாம். அப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனும் கொஞ்சம் ஒர்க்கிங்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம இந்த லீக்கேஜ்க்கு வந்துடலாம். The leakage can be reduced by enclosing the machine in a gas-filled steel chamber at very high pressure. அடுத்து அப்ளிகேஷனுக்கு வந்துடலாம். The high voltage produced is used to accelerate positive ions. இவ்வளோ எழுதுனா போதும் யூசர்ஸ்க்கு. ஃபுல்லாக நியூக்ளியர் டிஸ்இன்டெகிரேஷன் இதெல்லாம் எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை. அப்போ லெசன் 1ல் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு ரீகால் பார்த்துடலாம். ஷார்ட் ஆன்சரில் கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 7, 8, 11, 12, 21. லாங் ஆன்சரில் 4, 7, 20, 22 இதெல்லாம் ஈஸியாகவும் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினும் கூட. லெசன் நம்பர் 2ல் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சர் எடுத்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 1, 3 அதே மாதிரி இந்த தேர்டு கொஸ்டினில் 3 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் படித்தா போதுமானது. கொஸ்டின் நம்பர் 4, 5, 6 கொஸ்டின் நம்பர் 12, 13 அடுத்து கொஸ்டின் நம்பர் 14, 21 இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. அந்த அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட்லேயும் நம்ம ஷார்ட்டாக 2 பாயிண்ட் மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து லாங் ஆன்சர் பார்க்கலாம். இந்த லெசனில் நமக்கு 8 லாங் ஆன்சர் இருக்குது. என்ன கேட்டால் இந்த லெசனில் எந்த லாங் ஆன்சரையும் மிஸ் பண்ணாமல் 8 லாங் ஆன்சரையும் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லுவேன். இந்த 8 லாங் ஆன்சரையும் ஃபுல்லாக படிக்க சிரமப்படுறவங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் டயக்ராமு எந்தெல்லாம் ஈக்குவேஷன்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அது அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ஆனால் எந்த லாங் ஆன்சரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா கொஸ்டின்லையும் அங்கே ஒரு லாங் ஆன்சர் இங்கே ஒரு லாங் ஆன்சர்னு நம்ம ரேண்டமாக படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துட்டு அதில் எல்லா கொஸ்டினையும் படித்தா எப்படி இந்த 8 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் நமக்கு 5 மார்க்ஸில் வந்துடும். ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு கேரண்டியாக இருக்கும். அதனால் இந்த லெசனில் எந்த லாங் ஆன்சரையும் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. லெசன் 2ல் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு ரீகால் பார்த்துருவோம். ஷார்ட் ஆன்சரில் 1, 3, 4, 5, 6, 12, 13, 14, 21 லாங் ஆன்சரில் எல்லா கொஸ்டினுமே படிக்க போகிறோம். அடுத்து நம்ம தேர்ட் லெசன் வந்துடுவோம். தேர்ட் லெசனில் நமக்கு ஷார்ட் ஆன்சர் 20 இருக்குது, லாங் ஆன்சர் 17 இருக்குது. என்னை கேட்டால் இந்த லெசனில் ஈஸியான ஒரே ஒரு கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு இந்த லெசனை அப்படியே விட்டுடலாம். எல்லா கொஸ்டினையும் படித்து கன்ஃபியூஸ் ஆகி மறக்கிறதுக்கு இந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுக்கலாம். இந்த 9th கொஸ்டின் கம்பேர் டயா பேரா அண்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கட்டாயம் 2 மார்க்கில் 1 3 மார்க்கில் 1 வரும். ஸோ அதில் ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். அதனால் இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணிடாதீங்க. கம்பேர் டயா பேரா அண்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசம். அடுத்து நம்ம லெசன் 4 எடுத்துக்குவோம். இதில் ஷார்ட் ஆன்சரில் பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 6 கொஞ்சம் படிக்க ஈஸியாக இருக்கும். மென்ஷன் த வேஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இஎம்எஃப். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 எடுத்துக்கோங்க. இதுவும் படிக்கிறதுக்கு ஈஸியான கொஸ்டின் தான். கிவ் ஒன் டெஃபினிஷன் ஆஃப் பவர் ஃபேக்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 18 how will you define Q factor. இந்த லெசன்லையும் நம்ம லாங் ஆன்சர் எதுவும் படிக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல்லாக டெரிவேஷனாக தான் இருக்கும். அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ லெசன் 5க்கு போகலாம். லெசன் 5ல் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிச்சுக்கலாம். வாட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். செகண்ட் கொஸ்டின் வாட் ஆர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். கிவ் 2 யூசஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு 3 ரேடியேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ரேடியேஷன் மட்டும் இல்லாமல் நம்ம புக்குக்குள்ளே 7 ரேடியேஷன்ஸ் மொத்தம் இருக்குது. அந்த 7 வேவ்ஸுமே நம்ம படிச்சுக்கணும். ஒரு 3 பாயிண்ட் படிச்சுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின் வரலாம். அடுத்து 6th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் ஃப்ரான்ஹோஃபர் லைன்ஸ் அண்ட் மென்ஷன் இட்ஸ் யூசஸ். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதையும் படிக்கணும். அடுத்து நம்ம
எயித்து கொஸ்டின் பார்ப்போம். why are electromagnetic waves non mechanical? இந்த கொஸ்டின் எல்லாமே படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து லாங் ஆன்சர் பாருங்க. லாங் ஆன்சரில் சிக்ஸ்த்து கொஸ்டின் வந்துடும். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதுவுமே ஒரு 7 பாயிண்ட் இருக்கும். 7 பாயிண்ட்டையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியான பாயிண்ட்ஸை சூஸ் பண்ணி படிங்க. அடுத்து இந்த எயித்து கொஸ்டின், நைன்த்து கொஸ்டின், இதுவும் படிக்க ஈஸியான கொஸ்டின் தான். அப்படியும் அந்த கொஸ்டின் படிக்க கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த நேம்ஸ் மட்டும் நம்ம எழுதி வைக்கலாம். கண்டினியூஸ் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், பேண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், அதே மாதிரி எமிஷன் ஸ்பெக்ட்ரம்க்கு. அடுத்து நம்ம சிக்ஸ்த் லெசன் பார்ப்போம். இதுவும் கொஞ்சம் பெரிய லெசன் தான். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஆனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் படிக்க சிரமமாக இருக்கும். அதனால இதில் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நம்ம படிச்சுக்குவோம். அது புக் பேக்கில் இல்லை, புக்கின் கொஸ்டின். பேஜ் நம்பர் 19 எடுத்துக்கோங்க. கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இது 2 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். இது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் அந்த கொஸ்டினோட சேரும். ஸோ நம்ம இந்த லெசனில் இதை மட்டும் படிச்சுக்குவோம். எல்லா கொஸ்டினையும் படித்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம இன்னொரு தடவை இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணிக்குவோம். லெசன் 1ல் பாருங்கள் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட்னு. அடுத்து லெசன் 2, லெசன் 3, லெசன் 4 அண்ட் லெசன் 5. இதோட சேர்த்து நம்ம புக் பேக் 1 மார்க்கும் படிக்கணும், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸும் தனியாக படிக்கணும். அடுத்து இப்போ நம்ம ஒரு மாடல் குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்ப்போம். நம்ம படித்த கொஸ்டின்லாம் இதில் இருக்கான்னு கொஞ்சம் ஒரு ரீகால் பார்ப்போம். ஸோ 1 வேர்ட் நம்ம சொன்ன மாதிரி 15 ஒன் வேர்ட்ஸ் இருக்குது. அதில் 8 ஒன் வேர்ட்ஸ் வந்து நமக்கு புக் பேக் வரும். அடுத்து நம்ம ஷார்ட் ஆன்சர் பார்ப்போம், எதெல்லாம் நம்ம படித்த கொஸ்டின் வந்திருக்குன்னு. கூலும்ஸ் லா வந்திருக்கு. இதை நம்ம ஃபுல்லாக படிக்கலைனாலும் ஃபார்முலா மட்டும் எழுத போகிறோம். அடுத்து இந்த கொஸ்டின்லாம் நம்ம படிக்கலை. 22nd கொஸ்டின் பாருங்கள், யூசஸ் ஆஃப் யூவி ரேடியேஷன். அடுத்து 24th கொஸ்டின், டிஃபைன் கியூ ஃபேக்டர். ஸோ நம்ம 2 மார்க்ஸில் வந்து 3 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து 3 மார்க்ஸ் பாருங்கள். 26th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சீரீஸ் ரெசிஸ்டார் நெட்வொர்க். ஸோ இதுவுமே நம்ம படிக்கிற கொஸ்டின் தான். அடுத்து நம்ம 32nd கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், கிவ் கண்டிஷன்ஸ் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். நம்ம 6th லெசனில் இந்த கொஸ்டின் மட்டும்தான் படிச்சிருக்கோம். அடுத்து 33rd கொஸ்டின், கிவ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் 2 மார்க்ஸில் 1, 5 மார்க்ஸில் 1 பெரும்பாலும் வந்துடும். அடுத்து 5 மார்க்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் டைபோல் ஆன் இட்ஸ் ஆக்சியல் லைன் கேட்டிருக்காங்க. அடுத்து செகண்ட் லெசனில் பாருங்கள், வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஃபுல்லாக எழுதலைனாலும் டயக்ராமு, ஈக்குவேஷன் இதெல்லாம் எழுத போகிறோம். அடுத்து 37 கொஸ்டின் பாருங்கள், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு அன் எலக்ட்ரிக் டைபோல் வந்திருக்கு. அடுத்து செகண்ட் லெசனில் இந்த இஎம்எஃப் ஆஃப் 2 cells யூஸிங் பொட்டென்ஷியோமீட்டர். அடுத்து 38th கொஸ்டின் பாருங்கள், எமிஷன் ஸ்பெக்ட்ரம், டைப் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்திருக்கு. ஸோ நம்ம படித்த கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன கொஸ்டினை நீங்கள் படிச்சுக்கிட்டாலே குவார்ட்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க்கே வாங்கலாம். இந்த சொன்ன கொஸ்டினை நீங்கள் சாய்ஸ் எடுக்காமல் இதெல்லாம் நம்ம திரும்ப நம்ம படித்து எழுதி பார்க்கணும். நல்ல தரோவாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் பார்ப்போம். உங்களுக்கு 12th ஃபிசிக்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது, இந்த போர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன். Thank you for watching.